வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பெரம்பலூரில் பெருக்கெடுத்த மக்கள் வெள்ளம், வெற்றியை உறுதி செய்த பெரும் கூட்டம். உண்மையாகவே அவ்வளோ பேரா வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள், துணை முதலமைச்சர் கனிமொழி அவர்கள்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு போறாங்க. அங்கெல்லாம் இவ்வளோ கூட்டத்தை என்னால் பார்க்க முடியல. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ கூட்டம் வர்றதுனால இந்த கூட்டமே அதிமுக வெற்றி பெறத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த கூட்டம் ஏன் இந்த அளவுக்கு அலைமோதுது எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ரெண்டு விஷயங்கள் காரணமா இருக்கலாம். அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன என்பதை பற்றி விரிவா பார்க்கலாம். பெருங்கூட்டத்தை பற்றியும் பார்க்கலாம். அந்த கூட்டத்தின் இடையே எடப்பாடி பழனிசாமி ரெண்டு செய்தி சொன்னாரு. அந்த ரெண்டு செய்தியும் என் மனசை உறுத்திச்சு. அதையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்துறேன். ஆனா அதற்கு முன்பாக ஜெயராஜ் பென்னிக்ஸ் காவல் நிலைய மரணம், இது தொடர்பாக 5 வருடம் விசாரித்து நேற்று மாலை தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்ற விஷயத்தையும் கொஞ்சம் நாம விரிவா பார்க்க வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணம், கொரோனா காலம், கடை மூடுங்க அப்படின்னு காவலர்கள் சொல்றாங்க. கஸ்டமர் இருப்பதனால கொஞ்ச நேரமாகும் அப்படின்னு சொல்றாங்க. வாக்குவாதம் முற்றுகிறது. பிறகு காவல் நிலையத்துக்கு ஜெயராஜும் பென்னிக்ஸும் காவலர்கள் அழைத்து செல்லுகின்றார்கள். அங்க என்ன வாக்குவாதம் நடந்ததுன்னு தெரியல. பிறகு ஜெயராஜும் பென்னிக்ஸும் வந்து 9 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் சேர்ந்து கொண்டு தாக்குகின்றார்கள். அதன் மூலமாக உடல் முழுவதும் காயம், ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உடையெல்லாம் ரத்தமாகிறது. உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகின்றார்கள். இந்த ரத்த உடையுடன் தான் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகின்றார்கள். அப்படி அழைத்து செல்லுகின்ற தருணத்துல இந்த ரத்த கரையோடு போனா அங்க இருக்கக்கூடிய தலைமை மருத்துவர் வெண்ணிலா அவர்கள் வந்து மருத்துவ பரிசோதனை செய்து இவங்க சிறையில் அடைப்பதற்கு தகுதியல்ல, இவங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று எழுதி விடுவார்கள் என்பதனால வீட்டில் இருந்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் வீட்டில் இருந்து புதிய உடைய வர வைத்து ஜெயராஜுக்கும் பென்னிக்ஸுக்கும் அதே மருத்துவமனையில உடைய மாற்றி பிறகு தலைமை மருத்துவர் வெண்ணிலா இடத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க. வெண்ணிலா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா உடலை பரிசோதிக்காம இவங்க சிறையில் அடைப்பதற்கு தகுதியானவர்கள் என்று எழுதி விடுகின்றார்கள் மருத்துவ சான்றிதழை. அதை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் சரவணன் கிட்ட கொடுத்து இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருவரையும் ஆஜர்படுத்துகின்றார்கள். சரவணன் அவர்களும் சரி மருத்துவ சான்றிதழை பார்த்த பிறகு அப்புறம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் இவங்க 2 பேரையும் வந்து தூத்துக்குடியோ இல்ல சாத்தான் குளத்திலேயோ இவங்களை அடைக்காம கோவில்பட்டி கிளை சிறைக்கு அனுப்பி வைத்து விடுகின்றார்கள். இதுக்கு அதுக்கு எவ்வளவு தொலைவு, போகின்ற போதே மரணம் அடைந்து விடுவார்கள். சரி, அங்க போன பிறகு அங்க சிறை காவலர்கள் இருப்பாங்க இல்லையா, சூப்பர்டென்ட், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க உடலை பரிசோதித்து இருக்க வேண்டும். ஏன்னா உடல் முழுவதும் காயம், ரத்தம் இதெல்லாம் இருக்குது. ஆனா மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டு விட்டார் என்ற காரணத்தினால இவங்களை சிறையில் அடைக்கின்றார்கள். பிறகுதான் உடலானது தீவிரமாக மோசமடைகிறது. பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து வராங்க. அதற்கு பிறகு இறந்து விடுகின்றார்கள். இதுதான் இந்த வழக்கினுடைய விவரம். இப்ப தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 9 காவலர்களுக்கும் இரட்டை மரண தண்டனை கொடுத்திருக்கின்றார்கள். சாகும் வரை தூக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட இந்த காவலர்கள் மீது பல்வேறுபட்ட பிரிவுகளின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஸோ அந்த பிரிவின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை. பிறகு எல்லோருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குறைந்த தண்டனை, அதிக தண்டனை இல்லாம எந்தவித வேறுபாடும் இல்லாம எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 லட்சத்திலிருந்து 45 லட்சம் வரைக்கும் பல்வேறுபட்ட பிரிவுகளின் கீழாக இந்த 9 பேர் மீது ஃபைனும் போட்டிருக்காங்க. தூக்கு தண்டனை. எந்த விதத்திலும் இவங்களுக்கு கருணை காட்டக்கூடாது. இவங்க மனிதனாகவே செயல்படவில்லை. அதனால இவங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை என்னத்துக்கு அப்படின்னு சில பேர்லாம் கேட்பாங்க. ஆனால் இப்படியெல்லாம் கொடுமையாக தாக்கினா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு விதத்துல வந்து நமக்கு வந்து ஆயுள் சிறை கொடுத்துருவாங்க. ஆயுள் சிறை கொடுத்தாங்கன்னா 14 வருஷத்துக்கு பிறகு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு காவலர்கள் நினைக்கலாம். இல்ல நம்முடைய நன்னடத்தை காரணமாக நாம இடையிலே வந்து பாத்தீங்கன்னா விடுவிக்கப்படலாம். அதனால அட்ரா இனிமே எவன் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கொடுமையாக தாக்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதனால இவங்களுக்கு கருணையே காட்ட போறதில்ல. ஸோ உளவியல் ரீதியாக இவங்க மனிதராகவே என்னால் பார்க்க முடியல. ஒருத்தன் கம்மியா அடிச்சான், ஒருத்தன் அதிகமா அடிச்சான் என்ற வேறுபாடு இல்லாம எல்லோரும் தாக்கி இருக்கின்றார்கள். எல்லோரும் தாக்குகின்ற போதும், வேதனை அடைகின்ற போதும், ரத்தம் வடிகின்ற போதும், துடிக்கின்ற போதும் பார்த்தவர்கள் தானே, யாரும் தடுக்கவில்லை அல்லவா? அதனால இவர்கள் காவலர்கள் என்பதை விட, இவர்கள் மிருகம் என்று சொல்வதை விட எந்த வகையில் அவளை சேர்க்கறதுனே தெரியல. அதனால இவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதத்தில் இவங்களுக்கு கருணையே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இந்த 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்திருப்பதனால இது ஹைகோர்ட்டுக்கு போகும் இந்த வழக்கு. ஏன்னா தூக்கு தண்டனையை பொறுத்த வரைக்கும் மதுரை செஷன்ஸ் கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கினாலும் எப்போதும் உயர்நீதிமன்றமானது இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்த வேண்டும். அதனால இந்த 9 காவலர்களும் மேல்முறையீட்டுக்கு போனாலும் போகாவிட்டாலும் இந்த தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்த வேண்டியது மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய கடமை. உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். மொத்தத்தில் தப்பித்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது மருத்துவமனையில் இருந்த மருத்துவர் வெண்ணிலா, அவங்க உடலை பரிசோதித்திருந்தார்கள் என்றால் இவங்க செத்திருக்க மாட்டாங்க. காயம் அடைவதன் காரணமாக உடல்ல இருக்கின்ற ரத்தமானது கெட்டு போய்விடுகிறது. இந்த கெட்டுப்போன ரத்தமானது நேரா கிட்னிக்கு போகுது. கிட்னி ஆனது சுத்திகரிக்க முடியாம கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அப்போ கெட்டுப்போன உடல்ல இருந்து வந்த ரத்தத்தை கிட்னி சுத்திகரிக்காத தருணத்துல இந்த அம்மா மட்டும் உடலை கொஞ்சம் பரிசோதித்து, அப்பா இவங்களுக்கு ஒரு டயாலிசிஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல தலைமை மருத்துவர் வந்து உத்தரவிட்டு இருந்தார் என்றால் டயாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அது தவறு. ரெண்டாவது, மருத்துவர் சான்றிதழ் கொடுத்துட்டா கூட இந்த 2 பேரையும் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்ற போது, எப்போ அவங்கள கைது பண்ணாங்களே அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து மேஜிஸ்ட்ரேட் சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுக்கணும். ஆனால் மேஜிஸ்ட்ரேட் சரவணனை பொறுத்த வரைக்கும் கேள்வி எதுவும் கேட்காம ரிமாண்ட் பண்ணியிருக்கின்றார். ஸோ தலைமை மருத்துவர் வெண்ணிலா அவர்களும் தவறு செய்திருக்கிறார்கள், மேஜிஸ்ட்ரேட் சரவணன் அவர்களும் தவறு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் உத்தரவு போட்டாங்கன்னு தெரியல. சிறையில் அடைக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய சிறை காவலர்கள் வந்து பார்த்தா இவங்களை பரிசோதித்திருக்கணும், அவங்களும் பரிசோதிக்கல, அப்போ அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரையும் கூப்பிட்டு விசாரித்திருக்க வேண்டும். ஸோ விசாரித்து இவங்களுக்கு உரிய தண்டனை தந்திருக்கணும் அப்படின்னு வந்து இப்போது போர்க்குரலானது உயர்ந்து இருக்கிறது. இனிமே காவலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கைது செய்கிறவங்க கிட்ட நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நண்பன் தான், மக்களுடைய வரி பணத்தில் தான் சம்பளம் வாங்குறாங்க. ஸோ காவலர்கள் படித்தவர்கள், நன்றாக பல இடத்திலும் பழகினவர்கள், அதோட பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கின்றவர்கள், அதுலேயும் மனநிலை மற்றும் உடல்நிலையில் பயிற்சி பெற்றவர்கள். இவங்க வந்து இந்த மாதிரி குற்றவாளிகிட்ட நடந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, இல்லை ஜெயராஜ் பென்னிக்ஸ் மாதிரி தப்பே செய்யாதவங்க கிட்ட தன்னுடைய கோபத்தை காட்டுவதாக இருந்தாலும் சரி, அது முறையற்றது. அதனால இனிமே காவலர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட தான் சம்பளம் வாங்குறோம். ஸோ மக்களுக்கு நாம தான் சேவகன், மக்கள் தான் எஜமானர்கள். அதனால நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது என்பதற்காக யாரையும் அடிக்கக்கூடாது என்று சொல்லி இந்த பெரும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும் அஜித்குமாருடைய மரணம், அதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய ஜாமீனானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த அஜித்குமாருடைய மரண வழக்கில் சம்பந்தப்பட்ட எஸ்ஐக்கு இப்போ ஆளுகின்ற அரசாங்கமானது மானாமதுரையினுடைய இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு கொடுத்திருக்கின்றதாம். ஸோ குற்றவாளிகளை எல்லாம் அரசாங்கம் காப்பாற்றுவதன் காரணமாகத்தான் வருகின்ற குற்றவாளியை காலை உடைப்பது, கையை உடைப்பது, ஏன் பல பேரை வந்து கொல்வது என்று இந்த அரசாங்கத்திலும் பல நிகழ்ந்திருக்கிறதாம். ஸோ அதனால் அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வந்து பார்த்தா கோரிக்கை வைக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணம் நிகழ்ந்தது தமிழகத்தையே இல்லை, ஏன் உலகையே உலுக்கியது என்று சொல்லலாம். ஆனால் அதே போன்று இந்த திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 34 பேர் உயிர்ந்திருக்கின்றார்கள். ஸோ 34 பேரில் அஜித்குமார் வழக்கு மட்டும்தான் நமக்கு வெளியே வந்தது. அப்போ 34 பேர் அடித்து கொண்டிருக்காங்கன்னா அவங்க அந்த காவல் நிலையத்தில் எந்த அளவுக்கு துடித்திருப்பார்கள். இந்த 34 பேருடைய மரணத்துக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பு இருக்குமா? ஆனால் ஊடகமும் 34 பேர் இந்த ஆட்சியில் உயிரிழந்திருக்கின்றார்கள், அதை பற்றி பேச மாட்டாங்க. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஜெயராஜ் பென்னிக்ஸினுடைய மரணத்தை பற்றியும் சிபிஐ சரியா விசாரித்து உரியவர்களுக்கு சரியான தண்டனை வாங்கி தந்திருக்கக்கூடிய சிபிஐயும் பாராட்ட மாட்டாங்க. ஆனால் மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி நடுநிலையாக சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தினார் பாருங்க, அதையும் பாராட்ட மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நிர்வாக திறனற்றவர், 2 பேரை படுகொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிவிட்டு 5 வருஷத்துக்கு முன்பாக நடந்த விஷயத்தை இன்னைக்கு விவாதம் நடத்துவானுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படியாவது பின்னடைவை ஏற்படுத்திடலாமா அப்படின்னு வாங்கி துணுகின்ற இல்லை வாங்கி வாயில போடுகின்ற இந்த மட்டமான ஊடகங்கள் வேலையை பார்க்கும். ஸோ இந்த ஆட்சியிலும் 34 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சிக்கு மக்கள் தான் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு தான் வந்து இந்த பெருங்கூட்டமோ அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்குது. அந்த பெருங்கூட்டத்தை பாருங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தின் நடுவே பேசுகின்ற போது ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம டெல்லிக்கு வேட்டி கட்டிட்டு போனோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கிறது, நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்கப்பா. ஏன் தெரியுமா? காற்றுல கூட இவனுங்கெல்லாம் ஊழல் பண்ணணுங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ நம்முடைய நேரு பண்ணியிருக்கின்ற ஊழல்
ஏன்னா ஆங்கில ஊடகமானது இவற்றையெல்லாம் எடுத்து விவாதம் நடத்துதான். 1,75,000 கோடி ஊழல் பண்ணவங்க 2G வழக்கில் என்ற விஷயமானது நாம டெல்லிக்கு போகின்ற போது தமிழ்நாட்டில் இவெல்லாம் ஒரு அரசியல்வாதின்றாங்க, ஆனால் அங்கே இருக்கிற அரசியல்வாதி எந்த அளவுக்கு கொள்ளடிச்சுக்கம் பாடுறான்னு சொல்லிட்டு நம்மளை அசிங்கமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய சபரீசனும் சரி, அதோட நம்முடைய உதயநிதி ஸ்டாலினும் சரி கிட்டத்தட்ட 30,000 கோடி ஒரே மாதத்தில் கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இந்த மாதிரியான ஊழல் புகாரெல்லாம் வருகின்ற பொழுது நம்ம வேட்டி கட்டிட்டு டெல்லிக்கு போனால் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் சூடு சொன்னை அற்றவர்களா? ஒரு ஊழல்வாதி தைரியமாக ஆட்சி கூடத்தில் உட்காந்துட்டு இருக்கான், அவனை கேள்வி கேட்க முடியல. எந்த நீதிமன்றமும் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கல. அங்கே இருக்கின்ற லஞ்ச ஒழிப்புத்துறையானது இவங்க மீது வழக்கு பதியல. ஸோ ஒட்டுமொத்த அரசாங்க துறையும் ஊழல் மயமாக மாறி போயிருக்கிறதா, இல்லை சர்வாதிகாரத்தனமாக இங்க இருக்கின்ற எல்லா அரசாங்கங்களும் இல்லை அரசாங்க துறையும் நம்முடைய ஸ்டாலின் ஐயாவுடைய கட்டுப்பாட்டு கீழே இழங்குதா? ஏன்னா நீதிமன்ற உத்தரவிட்ட பிறகு கூட நம்ம நேரு மீது வழக்க பதியல லஞ்ச ஒழிப்புத்துறை. அப்போ தேர்தல் ஆணையமானது ஒட்டுமொத்த அதிகாரத்தை எடுத்த பிறகு கூட நேரை டச் பண்ணவே முடியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆங்கில ஊடகத்துல விவாதம் நடத்துவதனால நம்ம டெல்லி போனா அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்றார். ஸோ இவங்க அடிச்ச கொள்ளை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இந்த கொள்ளையினால தான் மக்களுக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. அத்தியாவசிய பொருள் கிடைப்பது கிடையாது, சாலைகள் போடல, மருத்துவமனைகள் சரியில்லை, ரெண்டாவது பால் போன்ற அத்தியாவசிய பொருள் விலையும் உயர்த்தி இருக்கின்றார்கள். ஸோ மொத்தமாக இந்த திமுக அரசாங்கமானது டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை குறிப்பிடுகின்றார். டெல்லி வரைக்கும் நாறுதுன்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய படுகொலையை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி டெல்லியில் நிர்பயாவுடைய கற்பழிப்பு வழக்கை பற்றியும் பாலியல் படுகொலை பற்றியும் பேசுகிறோமோ அதே மாதிரி தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கு, அது விளாத்திக்குளம் நிர்பயா, தூத்துக்குடி நிர்பயா வழக்கு என்று பேசப்படுகிறதாம் வட இந்தியாவில், வட இந்திய ஊடகம் அத்தனையும். ஆனால் இது தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊடகம் பேசலையாம், எந்த ஊடகம் விவாதம் நடத்தலையாம், அந்த வழக்கு இப்போ எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு கூட தெரியலையாம். ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு எதிராகவே ஊடகம் இருக்குது, அநீதிக்கு எதிராக வந்து ஊடகம் இருக்க வேண்டியது அநீதிக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி +2 மாணவியினுடைய பாலியல் வன்புணர்வும் படுகொலையும் தூத்துக்குடி நிர்பயா என்று சொல்லிட்டு வடநாட்டு ஊடகம் எல்லாம் விவாதம் நடத்துகின்ற போது நம்ம நாடும் சரி நம்ம நாட்டு மக்களும் அமைதியாக இருக்கின்ற போது, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தாத போது, இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்காத போது டெல்லிக்கு வேட்டி கட்டிக்கிட்டு போனா நம்மளுக்கு அசிங்கமா இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். அது மட்டும் கிடையாது, மேற்கு வங்காளத்தில் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு நடக்கின்ற போது பெரும் கூட்டம் திரண்டு நீதியை உடனடியாக வாங்கி கொடுத்தாங்களாம் அந்த மருத்துவமனையில் வேலை பார்த்த மருத்துவருக்கு. அந்த மாதிரி தமிழகத்தில் எந்த ஒரு மூமெண்ட்டும் வரவே இல்லையாம். ஸோ அதனால ஒட்டுமொத்தமாக கரப்ட் ஆகி கிடக்கிறது இந்த ஊடகங்கள் என்று காரி துப்பினார். ரெண்டாவது, உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசுறாரு, ஸ்டாலின் என்ன பேசுறாரு, இது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊடகம் ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் விழுந்ததை பற்றி விவாதம் நடத்துறாங்களாம். நல்ல பண்பு பாரம்பரியம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவனா இருந்தா ஒரு நல்ல விஷயம் நடக்கின்ற போதும் இல்லை நல்லது செய்கின்ற போதும் மரியாதை நிமித்தமாக பெரியவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது எல்லாருடைய பண்பு. பாரம்பரியமிக்க நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க இதை செய்வாங்க. ஆனால் மரியாதையும் தெரியாது, மாண்பும் கிடையாது, பாரம்பரியமும் கிடையாது, ஏனோ தோணோ என்று எந்தவித கஷ்டமும் இல்லாமல் வளர்ந்து வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரியவங்க காலில் விழுந்தா இருந்தாலும் சரி, பதவி பெற்ற பிறகு நன்றி செலுத்துவதாக இருந்தாலும் சரி, அவருக்கு எங்கே தெரிய போகுது? அதனால நம்ம எம்ஜிஆர் பாடினார், பதவி வருகின்ற போது பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு பாடினாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நானெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் எனக்கு பதவி கொடுக்கின்ற போது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இதை தப்புன்னு ஊர் முழுவதும் போய் தம்பட்டம் அடிக்கின்றார். அதுலயும் காலில் விழுந்ததை காலில் விழுந்தார் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லை. ஆனால் சசிகலாவையும் கொச்சப்படுத்தி காலில் விழுந்ததையும் கொச்சப்படுத்தி அதன் மூலமாக வாக்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சத்தியமா சொல்றேன், நான் இன்னைக்கு இந்த திமுக குடும்பம் மரியாதை கட்ட குடும்பம், ரெண்டாவது பாரம்பரியமும் நல்ல பண்பு இல்லாத குடும்பம். அதுல உதயநிதி பிறந்தாருல்ல, எப்படி இருப்பார் பின்ன அப்படின்னு பெரம்பலூர்ல பேசினாரு, கங்கவெளியில பேசினார், சும்மா கிழித்து எடுத்தாருங்க. சரி, இந்த கூட்டம் எதனால வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த பெருங்கூட்டம் வருதோ என்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்கு. ரெண்டாவது, அதிமுக காரங்க இனி தோத்துட்டோம்னா அதுக்கப்புறம் கட்சியே இருக்காது. அதனால முடிந்த அளவுக்கு கட்சிக்கு வேலை பார்த்து நம்ம வெற்றி பெறணும் என்பதற்காக கையில் இருக்கின்ற காசெல்லாம் செலவு செய்து
மக்களை எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற பொதுக்கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வராங்களோ எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், திமுகவை விட அதிமுக காரங்க இந்த முறை வேகமா வேலை பார்க்கறாங்க. அதனுடைய விளைவுதான் இவ்வளவு பெருங்கூட்டம் வருகிறது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் திமுகவினருக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை என்று பார்க்கின்ற போது, நம்மளை யாரும் அசைக்க முடியாது, நம்ம கிட்ட பணம் இருக்குது, 1000 என்ன 5000 கொடுத்து கூட வாக்க வாங்கி விடலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தின் காரணமாகத்தான் அசால்ட்டா வேலை பார்க்கறாங்க. ஆனால் திமுகவை எதிர்த்து போரிடுவது அதிமுகவிற்கு சவாலா இருக்குது. ஊடகமும் ஒத்துழைக்கவில்லை, அரசாங்க அதிகாரிகளும் ஒத்துழைக்கவில்லை, அதோட கூடவும் நிறைய துரோகிகள் இருக்கின்றார்கள். அதனால நாமளே போராடினா தான் மேல வர முடியும் என்று அதிமுக நினைக்கின்றார்கள். அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டுகின்றார்கள். அதாவது திமுக அதன் கூட்டணி கட்சிகளை விட அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள் தரமா வேலை செய்யுது. அந்த தரமான வேலைக்குத்தான் இந்த பெருங்கூட்டம் வந்து நிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பணத்தை கூட தண்ணியா இறைக்கிறாங்க அதிமுக காரங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. இல்லைன்னா பணம் எல்லாம் இவ்வளவு பெருங்கூட்டம் வர வாய்ப்பும் இல்லை. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.